இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 2.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான 3 BHK வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோங்க. இது போக பார்த்திங்கன்னா வீடு வந்து வடக்க பார்த்த சைட்டில் அதுவும் கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்குங்க. வீட்டை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், அவுட்டர் பாத்ரூம், பெரிய கார் பார்க்கிங், லிவிங் ஏரியா, கிச்சன் கம் டைனிங்னு அழகான இன்டீரியர் கூட வீட்டவே வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிக்கிற லொக்கேஷன் பற்றி சொல்லணும்னா சுற்றி நம்மளுக்கு எந்த சைடு திரும்பினாலும் நிறைய வீடுங்க இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஏரியாவில் தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 2.6 சென்ட்டுங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா G+1 டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் இன்னர் டேக்கஸ் கொடுத்து 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் நமக்கு இன்னொரு வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸில் யூஸ் பண்ணி நிறைய ஸ்டைப் டிசைன் டச்சர் ஒர்க்கில் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு நீட்டாக டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒரு கார்னர் செட்டில் அமைஞ்சிருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங், அளவு 20க்கு 20. கார் பார்க்கிங் ஏரியாவில் மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் கலருக்கு போய் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுறையில் பார்த்திங்கன்னா வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் பார்த்திங்கன்னா வாலுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாசிக் ஃபினிஷில் நமக்கு வந்து போர்ட்டிகோ டைல்ஸ் மேலே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து இங்கே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டான டைல்ஸ் செட் பண்ணி டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறதே வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் சுற்றி பார்த்திங்கன்னா கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா, அளவு 16க்கு 17. இந்த லிவிங் ஏரியாவில் சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா 2 சேவ் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி ஜன்னலில் பார்த்திங்கன்னா UPVCயில் போடாமல் நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து மரத்திலே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து அழகாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸில் பொறுத்து அதில் நமக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு பூஜை யூனிட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா முருகர் படம் இருக்கிற மாதிரி, விநாயகர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி அதிலே நம்மளுக்கு வந்து பெல்லோட நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னிமுனையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங்கால். கிச்சன் கம் டைனிங்கால் நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 8 அடியில்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பேசியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் நிறைய கிடைக்கணும், டைனிங்கும் வென்டிலேஷன் நிறைய கிடைக்கணும். பார்த்திங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. இது பக்கம் கவுண்டர் டாப் கீழே RCC லேஃப்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நீட்டான கலர் காம்பினேஷனில் பார்க்குறக்கே கபோர்ட் ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது வீட்டோட சவுத் வெஸ்டர்ன் அமைஞ்சிக்கிற குபேர மொழியில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 11க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோட நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டர் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வாலில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு 5க்கு 5 அடி ரெடி பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப், இது போக பாத்ரூம் தேவையான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுக்க வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக SS ஸ்டீல் எல்லாமே நம்ம கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஓப்பன் பால்கனி போகிறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 11க்கு 17ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் ஃபிட் பண்ணி சவுத் சைட் வாலில் லேஃப்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 17 அடிக்கு நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து மிரர் கூட நம்மளுக்கு வந்து வால்லே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே இந்த பெட்ரூம்க்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த இடத்துல காமனாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 6க்கு 5.5. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப், அப்புறம் பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா மேட் பென்ஸில் கிளாசி பென்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணி வீட்டோட 3rd பெட்ரூமும் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11க்கு 17ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிவைட்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மிரர் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. 3 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்ஸோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5.5க்கு 6. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷர் பைப், ஷவர் பைப், பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் பென்ஸில் கிளாசி பென்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணி வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே டெரஸ் போகிறக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டோட ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி, அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துணி தைக்கிற கல் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பால்கனிலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறக்க இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவுட்டர் லேடர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னா சிறுமுகையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து பவானி சார் போக வழியில் பகலூர் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 68 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே தாங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.